கொஞ்ச நேரத்தில் அந்த ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சாமா. வெடிச்சதில் அவர் காதெல்லாம் செதறி போச்சுன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட நம்ம படகு கம்பெனியோட ஏர்பாட்ஸ் இருக்கு. இதை கடந்த 2 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த காதல மாற்ற ஹெட்செட்டுக்கு பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பேட்டரிலாம் பார்க்கறதுக்கு தான் குட்டியா இருக்கும், ஆனால் இதை வந்து ஒரு லக்ஷ்மி வெடின்னு சொல்லலாம். இதை உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் வாலிபர் ஒருத்தர் சண்டே எதுவுமா ஜாலியாக படுத்துக்கிட்டு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதில் ஏர்பாட்ஸை மாட்டிட்டு 4-5 சாங் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சாமா. வெடிச்சதில் அவர் காதெல்லாம் செதறி போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க. ஆனா கரும்பு பிடிச்சவங்க ஒருத்தவங்க கூட வெடிச்சது என்ன பிராண்ட் ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. என்கிட்ட நம்ம படகு கம்பெனியோட ஏர்பாட்ஸ் இருக்கு. இதை கடந்த 2 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கும். 1/2 மணி நேரத்தை தாண்டி நம்ம சார்ஜ் போட்டோம்னா உள்ள இருக்கிற அந்த காதல மாற்ற ஹெட்செட்டுக்கு பாத்தீங்களா, அது வந்து பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதனால என்னோட ஹெட்செட்டை நான் 1/2 ஹவருக்கு மேல சார்ஜ் போடவே மாட்டேன். பட் இந்த மாதிரி ஹெட்செட் வெடிச்சிருச்சு, காதெல்லாம் செதறிடுச்சு அப்படிங்கிற சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த வீடியோல என்னோட ஹெட்செட்டை பிரிச்சு மேஞ்சு உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அலசி அரைஞ்சு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஹெட்செட்லாம் வெடிக்குமா, அப்ப வெடிக்கிற அளவுக்கு உள்ள என்ன இருக்கு, என்ன பொருள் வெடிக்குது அப்படி சொல்லிட்டு சயின்டிபிக்கா ஃபுல் டீட்டெயில பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் பாக்கெட்டுக்குள்ள சொருகி வச்சுட்டு சுத்துற அந்த ஏர்பாட்ஸ்குள்ள 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் அந்த குண்டா இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஆரம்பிப்போம். அதை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ளர வந்து ஒரு போர்டு கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருப்பானுங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காதல் மாற்றோம்ல ஹெட்செட்டு, அந்த 2த்தையும் சார்ஜ் பண்றதுக்காக. அண்ட் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் சி கேபிள் மூலமா சார்ஜ் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி 4-5 லைட் கொடுத்துருப்பானுங்க, எல்இடி இண்டிகேஷன் எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு. மற்றபடி இது ஒரு பவர் பேங்க் மாதிரி நம்ம காதல் மாற்றோம்ல 2 அதுக்கு வந்து சார்ஜை கொடுக்கும். இந்த வேலையை தான் இது பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மெயின் ஆளுங்க 2 பேர் நம்ம காதல் மாற்றோம்ல அந்த ஹெட்செட்டு, அதுக்குள்ளர பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான போர்டு கொடுத்துருப்பானுங்க. அந்த உள்ள ஒரு பேட்டரி இருக்கும், உள்ள ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். இந்த சின்னோண்டு நம்ம காதல் மாற்ற டிவைஸ்குள்ள இந்த 3 இது இருக்கு. ஹெட்செட்டுக்கெல்லாம் மதர் போர்டு இருக்காடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த போர்டு தான். இது வந்து நம்ம போனு கூட ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகி போன்ல இருந்து வர சிக்னலை அப்படியே மாடிஃபை பண்ணி ஸ்பீக்கருக்கு சாங் அனுப்பும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற பவர் அப்படியே கொண்டு போய் இதுக்குள்ள இருக்கிற பேட்டரிக்கு ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் அந்த போர்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓவராலா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஏர்பாட்ஸ்குள்ள இவ்வளவுதான் இருக்கும். சரி, ஓகே, இப்ப நம்ம மேட்டருக்கு வரலாம். எதனால இந்த ஏர்பாட்ஸ் எல்லாம் வெடிக்குது, வெடிக்கிற அளவுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல அந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா, போர்டுல வந்து ஐசி இருக்கும். ஐசி ஒன்றும் அந்த அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு காதெல்லாம் சதறி போய் வெடிக்கிற அளவுக்குலாம் பெரிய இது கிடையாது. அது புகையான சமயத்தை தவிர வெடிக்காது. ஸோ வேற என்ன, ஸ்பீக்கர் இருக்கா, ஸ்பீக்கர் வெடிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கருக்கும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது வெடிக்கிற அளவுக்கு. ஸோ இன்னொரு ஆள் இருக்கான், ஒரு குட்டி சாத்தான் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த பேட்டரி தான். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஏர்பாட்ஸுக்குள்ள 3 பேட்டரி இருக்குன்ட்டு. ஒன்று அந்த மெயின் பேட்டரி குண்டா இருக்கு பார்த்தீங்களா, அந்த உள்ள இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேட்டரி ஒன்று. நம்ம காதல மாற்ற அந்த 2 ஏர்பாட்ஸுக்குள்ளேயும் குட்டி குட்டி பேட்டரி இருக்கும். அதுதான் வெடிக்குது காரணம். இப்போ என்னோட ஏர்பாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிக நேரம் சார்ஜ் போட்டா உள்ள இருக்கிற 2 ஏர்பாட்ஸும் ஹீட் ஆகுதுன்னு சொன்னா அது எதுக்கான்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் பவரை சேவ் பண்ணும். நீ அதுக்கு மேலே பவர் கொடுத்தேன்னா என்னால் தாங்க முடியாதுப்பா, வெடிச்சா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்றோம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம பாட்டுக்கு கண்ட மாதிரிக்கா உள்ள சார்ஜை போட்டோம்னா உள்ள இருக்கிற பேட்டரி வந்து ஊத ஆரம்பிச்சிடும். பேட்டரிலாம் பார்க்கறதுக்கு தான் குட்டியா இருக்கும், ஆனால் இதை வந்து ஒரு லக்ஷ்மி வெடின்னு சொல்லலாம். இதை உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு சொல்லிட்டு 2 லேயர் கொடுத்துருப்பானுங்க. நம்ம கொடுக்குற சார்ஜ்லாம் அங்கே தான் போயிட்டு சேவ் ஆகும். ஸோ இந்த 2 லேயர் ஒட்டுச்சு அப்படின்னா ஒன்று புகை வரும், இல்லை ஸ்பார்க் ஏற்படும், வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த குட்டியோண்டு பேட்டரிக்குள்ள 2 சுருட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக இடையில 2த்துக்கு இடையில பாத்தீங்கன்னா எலக்ட்ரோடைன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. மாதிரி எல்லா பேட்டரியுமே உள்ள காத்து போகாத அளவுக்கு டைட்டா தான் பூட்டி இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரோடு அது வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி, அது காத்தோட கலந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சு அதோட தன்மை இழந்துரும். ஸோ அதனாலதான் பேட்டரி வந்து உள்ள காத்து போகாத அளவுக்கு பூட்டி வச்சிருப்பாங்க. பட் நம்ம அது அளவுக்கு அதிகமான சார்ஜ் போடும்போது அந்த பேட்டரி தாங்காது, அதனால அது ஊத ஆரம்பிச்சிடும். ஊத ஆரம்பிச்சு என்ன செய்யும், பேட்டரியில வந்து நல்லா டைட்டா பூட்டி வச்சிருக்காங்க காத்து போகாத அளவுக்கு, அது வந்து ஓட்ட விட ஆரம்பிச்சிடும், இல்லை கேப் விட ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்போ அந்த காத்தெல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சிடும் பேட்டரிக்குள்ள. ஸோ உள்ள போயிட்டு அந்த எலக்ட்ரோடு வந்து காத்தோட சிங்க் ஆகி அதோட தன்மை இழந்து அதுக்கப்புறம் செத்து போயிடும். அப்ப அந்த ஆனோடும் கேத்தோடு மீட் பண்ணா தீ வரும், அப்படி வரவிடக்கூடாது, 2 பேரையும் மீட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இடையில பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோடு லேயரை வச்சிருக்காங்க. ஆனா அதுவே காணாம போச்சுன்னு என்ன பண்ணும், 2 பேரும் ஜாலியா மீட் பண்ணிப்பாங்க. அதனால தீப்பொறி வரும், புகை வரும், வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா பேட்டரி வெடிக்க ஆரம்பிக்கு. இதுக்கு யார் விதை போட்டது, நம்ம தான். அளவுக்கு அதிகமாக சார்ஜ் போட்டோம்னா பேட்டரி தாங்க முடியாம ஊதி, அதனாலதான் இந்த மாதிரி வெடிக்கிறதுலாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த வெடிக்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஏர்பாட்ஸுக்கு மட்டும் கிடையாது, நம்ம போனு, லேப்டாப்பு எல்லாத்துக்கும் அளவுக்கு மீறி சார்ஜ் போட்டோம்னா பேட்டரி ஊதி போய் இந்த மாதிரி தான் வெடிக்க ஆரம்பிக்கும், ஸ்பார்க் வரும்.
அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. நம்ம ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டோம் அதனாலதான் வெடிச்சது, ஃபுல்லாவே நம்ம ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரம் பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிருக்காது, அப்பயும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் ஃபால்ட். பேட்டரி தயாரிக்கும் போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெரிய கம்பெனி பிராண்ட் ஹெட்செட் எல்லாம் கம்மி ரேட்டுக்கு தரோம், இந்த பேஜ்ல போயிட்டு பாருங்க ரொம்பவே கம்மி பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஹெட்போன் அத்து போட்டு தூக்கி எறிஞ்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபா 1000 ரூபாய்க்கு அந்த ஹெட்செட் தராங்க. வெளியில பிராண்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த நேம்ல இருக்கும், ஆனா உள்ளர பாத்தீங்கன்னா பேட்டரி அந்த ஸ்பீக்கரு எல்லாமே மட்டமான குவாலிட்டி, கம்மியான பிரைஸ்ல தரணும்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டி காம்பனண்ட் போட்டு தந்துருவாங்க. ஆஹா கம்மி ரேட்ல ஏர்பாட்ஸ் தராங்களேன்னு சொல்லிட்டு பல்லு லிஸ்ட் அதை போய் வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல அது ஒர்க் ஆகாம போயிடும். அதுல வந்து மதர் போர்டு போச்சு ஸ்பீக்கர் போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, வெடிக்காது. அதுவே பேட்டரியில பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா புகைறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது எல்லாமே டூப்ளிகேட் காம்பனண்ட்னால. அதனால இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கம்மி ரேட்டுக்கு தரேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி வெடிக்கிற சம்பவத்தில் மாட்டிக்காதீங்க. அந்த நல்ல பிராண்ட் ஹெட்செட்டா வாங்குங்க. அப்படி வாங்கினாலும் அளவா சார்ஜ் போடுங்க, அளவுக்கு அதிகமா சார்ஜ் போட வேண்டாம். சோ அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டே இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க.